சிங்கம்புணரியில் காவல்துறையினர் லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாக நாட்டு வைத்தியர் புத்தூர்கட்டு பாண்டி வீடியோ வெளியிட்டு குற்றம் சாட்டியுள்ளார். அதில் பணம் கொடுக்காவிட்டால் பொய் வழக்கு போடுவதாக மிரட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என திருப்பத்தூர் டிஎஸ்பி சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார். என் உயிர் மகளே, சிவகங்கை மாவட்ட சிங்கம்புணரி புத்தூர்கட்டு பாண்டி அம்மா லைட்லாம் போடுங்க. அதாவது என் உயிர் மகளே, முக்கியமான தாக்கலை மக்கள்கிட்ட சொல்லணுங்கிறக்காண்டி சொல்றேன். இங்க சிங்கம்புணரி ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சீனி போங்கிறவர் ஐயா 3 மாசம் ஆகுது இங்கே டியூட்டிக்கு மெட்ராஸ்காரரு என்னைய ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. பணம் கேட்டு மிரட்டுறாரு. ஏற்கனவே ஒருக்கா பணம் வாங்கிட்டு போனாரு. இந்த வாட்டியும் வந்துக்கிட்டு நீ மாசம் எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ பண்ணணும், இல்லை டெய்லி இவ்வளோ கொடுக்கணும், ஒசூர், பெங்களூரு, கர்நாடகா, மைசூர் எங்கே இருந்து வர்றாங்க, இந்த மக்களின் சேவை நீ பார்க்கணும்னா எனக்கு பணம் கொடு. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏதாவது ஒரு கேஸில் உன்னை நான் ஏதாவது ஒரு பொய் கேஸ் போட்டு விட்டு உன்னை வேலை செய்ய விடாமல் நான் தடுத்துருவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்னை தினம் என்னை மிரட்டுறாரு. என்கிட்ட மாமூல் கேட்டுக்கிட்டு பணம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் சாதாரண நாட்டு வைத்தியம், சுளுக்கு வைத்தியம், மர்ம வைத்தியம், இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு வாதம் இவர்களெல்லாம் நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 300 பேருக்கு அன்னதானம் போடுறேன். காலம், மதியம், இரவு. யாருமே நைட்லாம் சாப்பிட்டது? நைட்லாம் தங்கியிருந்த கோயிலில் தங்கியிருக்குங்க. இன்னும் கூட்டம் வரல, இன்னும் ஆளுக வரல. நைட்டு தங்கியிருந்தவங்களுக்கு சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, 2 நேரம் டீ கொடுத்து என் மக்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாகி என் முறிய எம்பெருமான் சொன்னதுனால நான் சாதாரண படிக்காசை வாங்கிட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை மாமூல் கேட்டு இந்த ஐயா சீனிபாபு ஐயா என்னை தொந்தரவு பண்றாரு. இல்லை அப்படின்னா நான் வைத்தியம் பார்க்க விடாம உன்னை ஏதாவது ஒரு கேஸை போட்டு என்னால் எது வேணாலும் பண்ண முடியும், பாக்குறியா அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு இருக்காரு. மக்களே, என்ன சொல்றீங்க? நான் அந்த வைத்தியம் பார்க்க எனக்கு பிடிக்கல, நான் மன உளைச்சல்ல இருக்கேன். அவருக்கு நான் உங்களுக்கு வைத்தியம் பார்த்து நான் அவர்கிட்ட நான் 10 பத்தாம நான் அவர்கிட்ட நான் கொடுத்து அவர் காலடியில கும்பிட்டுக்கிட்டு கிடக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இந்த மக்கள் சேவையை எனக்கு பண்ண பிடிக்கல. இந்த சித்த வைத்தியம், நாட்டு வைத்தியம் அழியறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன வழி சொல்றீங்க? என்ன இந்த மாதிரி தொந்தரவு பண்றாரு, பாத்தீங்களா, கேட்டீங்களா இல்லையா? என்னங்க பேசிருக்காரு? சொல்லுங்க. சேவை செய்யறது நல்லதான். அது இந்த மாதிரி அவர் மனம் ரொம்ப உளைச்சலா இந்த மாதிரி சொல்றாப்புல. அவர் பேசின ரெக்கார்ட் பண்ண எல்லாமே இருக்கு. நான் கேட்டேன் எல்லாரும். கண்டிப்பா அவர் செய்யணும். இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யறப்ப ஒரு நல்ல விதமா. நாங்களாம் இல்லாத ஆளுங்க, ஏதோ ஒரு கஷ்ட சூழ்நிலை இந்த மாதிரி நாங்க பாக்குறோம். எங்களோட பண காசுலாம் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாது. நீங்க பார்த்து பண்ணுங்க. சித்த வைத்தியம் பண்ணுவோமா வேண்டாமங்கய்யா? எனக்கு பண்ண பிடிக்கல. இல்ல, நாளையில இருந்து வர்ற மக்கள் தான் நான் திருப்ப போறேன். எனக்கு மன உளைச்சலா இருக்கியா? என்னை இந்த இன்ஸ்பெக்டர் என்னை மன உளைச்சலாக்கி காலைல வேலைக்கு வந்தா நிம்மதி இல்லை, வீட்டில் படுத்தா நிம்மதி இல்லை, 2 சாப்பிடாம கிடந்து பசியும் கட்டமா உக்கி உறுத்து இந்த மக்களை நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த சித்த வைத்தியம், நாட்டு வைத்தியம், பாரம்பரிய வைத்தியத்தை பண்ண விடாம எனக்கு நீ மாமூல் பணம் கொடுத்தாத்தே நீ பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா உன்னை நான் பார்க்க விடாம நான் பல வழியில உன்னை நான் வில்லங்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ எனக்கு பணம் கொடுத்துட்டே அப்படின்னா உன்னை நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். அடுத்து வர இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். என்னையோட முடிஞ்சு நம்மளுக்குள்ள ஒரு டீல் இருக்கட்டும். இந்த ஆட்சியில் என்னால் சம்பாதிக்க முடியல, உங்களை போல ஆளுக தான் எனக்கு கொடுக்கணும். என் மயம் படிப்பு செலவு இருக்கு, நீங்க கொடுத்துட்டே ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த சேவை இல்லாம நான் உன்னை வேற மாதிரி கிரிட்டிக்கல் பண்ணி நான் உன்னை பண்ண விட மாட்டேன். தர முடியுமா முடியாதுன்னு ஆணித்தரமா கேட்கிறாரு. இதுக்கு மக்கள் எனக்கு மன உளைச்சலா இருக்கு, என்னால பார்க்க விருப்பம் இல்லை. இதுக்கு மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும். இந்த ஆட்சி நல்ல ஆட்சி. இந்த ஆட்சியில மக்களுக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கு, லஞ்ச ஒழிப்பே இல்லாம இருக்கு. என்னை லஞ்சம் கேட்டு என்னை மிரட்டுறாங்கய்யா. எனக்கு மன உளைச்சலா இருக்கு. எனக்கு மக்கள் சேவை பண்ணவே பிடிக்கல. எனக்கு என்னம்னா அவர் தான் என்னை அந்த அளவுக்கு எனக்கு மன முன்புடுற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. எனக்கு என்னம்னா சீனிவாசராவ் அந்த ஐயா இன்ஸ்பெக்டர் என்னை ரொம்ப தொந்தரவு பண்றாரு. இதுக்கு மக்கள் தான் பொறுப்பு, மக்கள் தான் ஜாட்சி. ரெக்கார்டு இருக்கு, நீங்க எல்லாரும் கேட்டீங்க. அவர் பேசுனே கேட்டீங்களா இல்லையா? தினம் தொந்தரவா இருக்கு. என் உயிர் மகளே, உங்க கையில தான் தீர்ப்பு இருக்கு. நான் மக்கள் சேவை பண்றதும் இல்லை, நான் பேசாம வீட்டில் இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மாம்பழம் கொடுத்து நான் வைத்தியம் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன், இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மிரட்டி கேட்கறேன். நான் என்ன நீ மக்கள் சேவைக்காண்டி நான் கொடுக்குறேன். நீ இதுக்கப்புறமே என்னால் கொடுக்க முடியாது. நீ இதுக்கப்புறம் நான் வருஷமெல்லாம் கொடுத்துக்கிட்டு நான் அவங்களை மக்களை காப்பாற்றிருக்கணும்னு அவசியமும் இல்லை.
மக்கள் தீர்ப்பு என்னங்கய்யா? பார்க்கணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். நல்லது பண்றதுக்காண்டி இதுக்கு பண்ணக்கூடாது. இப்படி சரியா முடியாதவரை பண்றதுக்கு வந்து லஞ்சம் கேட்ட பண்றது இந்த ஆட்சி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு தக்க நடவடிக்கை முதல்வர் எடுக்கணும், எஸ்பி சார் எடுக்கணும். இதுக்கு எடுத்தா தான் இதோட முடிவு வரும். எங்க மக்களுக்காண்டி பாக்குறவரை பிடிச்சி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவரை வந்து நீங்க லஞ்சம் வாங்குறதுக்கு இது வந்து இப்ப பெரிய பெரிய கோடீஸ்வரர் இது வந்து வைக்கிறது இல்ல. அவரும் அன்னதானம் பண்ணி நல்லது பண்றவரை இவ்வளவு தூரம் வஞ்சிக்காதியா. தமிழக முதல்வர் இதை கன்ஃபார்ம் எடுத்து இதை தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மக்கள் சார்பாகவும் சிங்கம்னாரி மட்டும் இல்ல தமிழ்நாடு முதல்வருக்கு தமிழக முதல்வர் மக்கள் சார்பாக இதை கேட்டுக்கொள்கிறோம் நாங்க. ரொம்ப நன்றி மக்களே. இந்த வைத்தியம் பார்க்கறதும் பார்க்காதும் உங்க கையில தான் இருக்கு. இவருக்கு நான் பணம் கொடுத்து நான் லஞ்சம் கொடுத்து வைத்தியம் பார்க்கணும்னு என்னால முடியாது, சக்தி இல்லை. நான் ஒரு நாளைக்கு 300 பேருக்கு சோறு ஓடுறேன். எனக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு. இதுல நான் லஞ்சம் கொடுத்து தான் பார்க்கணும்னா நான் என்னால முடியுமா? சக்தி இல்லைங்கய்யா.